இங்கே ஜனநாயகம் இருக்கிறது. ஜனநாயகம் என்ற வேர்வையில் நாம் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் என்ற திரைப்படத்தை முனைக்கினாலும் ஜனநாயகம் எதிர்காலத்தில் காக்கப் போகிறது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னா, சென்சார்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியாமா, ஏன்னா உடம்புக்கு செய்யணும் ஒருத்தருக்கு 4 பேருக்கு 4 பேர் கிளியர் பண்ண வேண்டியதுன்னா எப்படி தள்ளி போடுறாங்க பாருங்க. உங்க வீட்டுல காய்ச்சல் வந்தா குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போகாதான்? வீட்டுல ஆராய்ச்சிக்கு ஒரு காய்ச்சல் வந்தா சாப்பாடு செய்ய மாட்டீங்களா? நான் கேட்கிறேன், எவ்வளவு வேடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது, மத்திய அரசு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதே ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஜனநாயகம் என்ற திரைப்படத்தை முடக்கினாலும் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவர் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எஸ்ஓபி, நானும் பல தேர்தலிலே 10 முறை அம்மாவோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டேன், தலைவரோடு 2 முறை. இந்த விதிகளே இல்லை. இன்னைக்கு இந்த விதிகள் யாருக்கு இருக்கிறது சொன்னால், வெற்றி கலைத்துறை தலைவர் எங்கு சென்றாலும் கூட்டம் கூடுகிறது. இதற்காகத்தான் இந்த விதி உருவாக்கப்பட்டிருக்கிறார். கேட்டால் கரூர். ஏப்பா, நீங்க நடந்த நிகழ்ச்சி ஒன்னே கேட்கிறேன். விமான சாகசம் செய்கிறார்கள் ராணுவத்தை சார்ந்தவர்கள். எங்கே? மெரினா பீச்சில் முதலமைச்சர் இருக்கிறார், ஒரு மன்னன் அங்கே வருகிறார். இங்கிலாந்து மன்னரும் இளவரசி அங்கே வருகிறார். அங்க 5 பேர் செத்து போயிடும். யார் பொறுப்பு? பீச்சில் அத்தனை தண்ணி வச்சிருக்கான கேட்டா கிடையாது. 5 சின்டாக்ஸ் இருந்தது. நாம இங்க நடத்துற கூட்டத்துல 3 லட்சம் பாட்டில் தண்ணீர். தண்ணீர் வேற தண்ணீர் இல்ல, குடிநீர். மறந்து விடாது. அவங்க வைக்கிறது அந்த தண்ணீர், நான் வைக்கிறது குடிக்கிற தண்ணீர், மினரல் வாட்டர். 2க்கு வித்தியாசம் தான். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நினைக்கிறார்கள் நம்ம 23 கட்சிகள் தாக்குகிறோம். 1 2 அல்ல. திமுகவிற்கு 13 கட்சி, அண்ணா இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணி இருக்கிற 10 கட்சி. இந்த 23 கட்சியும் ஏன் தாக்குகிறார்கள்? நாளை தமிழகத்தை ஆள போகிற திறமையுள்ள ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவர் தான் என்ற காரணத்தை அடிப்படையிலே தாக்கல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் தடை தெரிந்துவிட்டு அவர் எதிர்கால தமிழகத்தை காப்பதற்கு உயிரே வேண்டுமானாலும் கூட தயாராக இருக்கிறார். மறந்துவிடக் கூடாது. எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இன்னல்கள், எத்தனையும் சந்தித்து விட்டு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிற திரைப்படத்தில் இருக்கிற ஒருவர், அது எனக்கு தேவையில்லை, மக்களை காப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவருக்கு பிறகு நம்முடைய வெற்றி தலைவர் மட்டும்தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.